பிரியமான சகோதரனே சகோதரியே, நிதானமாய் பேசுங்கள். நிதானமாய் சில காரியங்களை பேசுங்கன்னு சொல்லி ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அட்வைஸாக ஒரு வார்த்தை உங்களோடு பேசுகிறார். நீதிமொழிகள் 17:28. பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்ம பேசுகிற வார்த்தை இருக்குது தெரியுமா, அந்த வார்த்தை நிறைய பேரை காயப்படுத்தி விடுகிறது. நம்ம பேசுகிற வார்த்தை நிறைய பேருக்கு முன்பதாக நம்மளை அசிங்கப்பட வச்சிருது. சம்மந்தமே இல்லாமல் அப்படி புலம்புவோம். சில பேரை பார்க்கும்போது அப்படியே தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடுவோம். நல்லா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பேச ஆரம்பிப்போம். ஆனால் பேச பேச நமக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத சில காரியம் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீங்கள் நிதானமாய் பேசுங்கள். அப்படி பேச முடியலன்னா நீங்கள் அமைதியாக இருந்துருங்க அப்படின்னு சொல்கிறார். வசனம் அழகாக சொல்லுது பாருங்க, பேசாதிருந்தால் மூடன் கூட ஞானவான் என்று எண்ணப்படுவானாம். அமைதியாக இருந்துருங்க. நிறைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன தெரியுமா? சைலண்ட். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களோ அத்தனைக்கும் நீங்கள் ஒரு நல்ல பிரதிபலனை நீங்கள் பெறுவீர்கள். குடும்பத்திலையும் பேசி பேசி ஒரே பிரச்சனை, முடிவுக்கு வரமாட்டுக்கல. சகோதரா, உங்களோட தான் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். சகோதரியே, உன்னோட தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். பேசி பேசி முடிவே வரல. அமைதியாக இருந்துருங்க. எதையும் பேசுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள், உங்களுக்கு பதில் உங்களை தேடி வரும் என்று சொல்லி ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறாரு. நீங்களும் நிதானமாய் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார்.